அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வெளியே தான் பார்க்க போகிறோம். வாங்க வெளியேக்குள்ளே போகலாம். இப்போ அவரைக்காய் நிறையாவே இருக்குது. அதனால் இங்கே வர இது இப்போ ஃபஸ்ட்டு அறுவடை. இது புதுசு. இதெல்லாம் பழசு. இப்போ நம்ம அவரைக்காயை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். எல்லாமே பெருசாக ஆயிடுச்சு. நம்ம அறுவடை எடுக்கலை, அதனால் எல்லாமே பெருசாகிடுச்சு. தண்ணி ஊற்றலை. இந்த காற்றுக்கு எல்லாமே எல்லாம் அந்த பக்கமாக சாஞ்சிடுச்சு. அங்கே எல்லா பூவு எல்லாமே கொட்டுது காற்றுக்கு. சூப்பராக இருக்குது. அவரைக்காய் நல்லாவே நமக்கு காய்ச்சிருக்கு. இப்போ ஒரு சைடில் நம்ம எடுத்தோம். இந்த ஒரு பக்கெட்டில் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கெட்டில் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் இந்த சைடெலாம் இருக்குது. இப்போது நம்ம இந்த பையில் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பெருசாக உள்ளது மட்டும்தான். தண்ணி காலைல தண்ணி ஊற்ற வந்தாங்க, ஆனால் ஒன்று விட்டு ஒன்று ஊற்றிக்கிறாங்க. இதெல்லாம் தண்ணி இல்லாமல் வாடிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஆனால் இது போல் வெட்டி விடணும். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. வெட்டி விட்டால் தான் நமக்கு நல்லா தெரியும். சூப்பராக இருக்குது காய். இப்போது இங்கே ஒரு 5-6 செடி இருக்குது. இப்போ இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ நிறையாவே காய்ச்சிருக்கு. ஆனால் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. செடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. இந்த செடி எடுத்துட்டேன். இந்த இதில் பாருங்க, அந்த பக்கம் போய் சாஞ்சிருச்சு. இந்த சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றாமல் விட்டாங்களோ. இது தண்ணி காலைல ஊற்ற வந்தாங்க, ஆனால் இதை பார்க்காம விட்டாங்க. காஞ்சிருச்சு வரும். பார்த்து எடுக்கலாம். இந்த பக்கம் இது பழசு. எல்லாம் தண்ணி இல்லாமல் இதாகிடுச்சு. இங்கே இருக்குது. இதுவும் பழசு தான். பழசும் ஓரளவுக்கு நல்லா தான் காய்ச்சிருக்கு. இனிமேல் நம்ம செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். அது போட்டால் மட்டும்தான் நமக்கு செடி சூப்பராக காய்க்கும். இப்போ இந்த ஒரு கொத்து இங்கே ஒரு 3 இது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த சைடு நிறையா இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு காய். அதனால் நல்லா பெருசாக சூப்பராக காய்ச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது காய். ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம பொரியல் சாம்பார் வைக்கிறதுக்காக, சாம்பார் வச்சு பொரியல் வைக்கிறதுக்காக சரி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த காய் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது காய். நல்லா நிறையா பூ வந்துருந்தது. காற்றுக்கு எல்லாமே அந்த சைடு போகலாம். இப்போ நம்ம அந்த சைடு இதை நம்ம எடுத்துட்டோம். அதனால் இதில் காய் இல்லை. அந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம். இந்த சைடில் பார்க்கலாம். இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இந்த ஒரு செடி சூப்பராக பூத்துருக்கு. பூத்தது எல்லாமே கொட்டிடுச்சு அப்படியே. அந்த இது பழசு. இது பழைய செடி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த காய் பாருங்க அப்படியே கீழே அப்படியே படுத்துருச்சு. ஒரே கொத்தில் நல்லா அழகாக இத்தனை காய் காய்ச்சிருக்காங்க. இப்போது நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்ம அவசரம்லாம் எடுத்தால் தான், இல்லைனாக்கா நமக்கு தெரியாமல் போயிடும். இங்கே இந்த செடி அப்படியே சாஞ்சிருச்சு. இந்த ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போது நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். செடி நிறையா காய் காய்ச்சுன்னா அப்படியே கீழே சாஞ்சிருது. அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிரும். சூப்பராக காய்.
வேறு அங்கே ஒரு காய் இருக்குது. இப்படி தெரியாமல் போயிடுது. நம்ம எப்படி போகுது. ஸோ நம்ம வந்து அவரைக்காய் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. காய் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்காச்சு. நம்ம சூப்பராக அறுவடை எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து அவரைக்காய் மட்டும்தான் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.